நமஸ்காரம்பா. இன்றைக்கி வந்து ஒரு செய்தி நமக்கு எண்ணங்களில் சாமி உதிச்சு வச்சு அதை பேசுகிறேன்டா. அது என்னென்னா, பேரொரு ஒளியோடு கலந்த இறைவனாக இருக்கக்கூடிய சிவானந்த பரமஹம்சர் மற்ற மகான்கள் அப்படின்ற இதில் கூட நம்ம இதை எடுக்கலாம். ஏன்னா அதுக்கு அவங்க வந்து 1000 மடங்கு உரித்தவங்க. அவங்க இறைவனை வந்து அப்படி புருஷர்களாக பூமிக்கு இறங்கி வந்து இந்த பேரொளியிலேருந்து நமக்கு அந்த ஒளியாக இருக்கக்கூடிய உயிரை கொடுத்து ஆன்மாவை கொடுத்து பலப்படுத்தியிருக்கிறாங்க. இதை வந்து சாமி சித்தவேதத்தில் எழுதியிருக்கிறத வச்சா நம்ம சொல்கிறோம். எப்படின்னா, சாமி சொல்கிறாங்க சித்தவேதத்தில், உன்னுடைய புருவ மத்தியில் வந்து 1000 மடங்கு சூரியன் இருக்கிறது, அங்கே நீ வந்து ஒரு யாகத்தை நடத்து அப்படின்னு சொன்னால், அந்த உலகத்தில் நடத்தக்கூடிய யாகம் இல்லை, மந்திரங்களையோ இல்லை வேதிப்பொருட்களை வைத்து நடத்தக்கூடிய யாகம் அல்ல. இறைவன்கிட்ட இருக்க பேரொழியை வைத்து உனக்குள்ளே ஒரு ஒளி இருக்குல்ல, அது புருவமத்தியில் இருக்குல்லப்பா, அதுக்குள்ளே இறக்கு, இந்த ஒளியை இறக்கி உனக்குள்ளே என்ன விதமான எதிராக இந்த ஆன்மாவுக்கும் உயிருக்கும் ரெண்டும் ஒன்று தான், அதுக்கு எதிராக என்ன இருக்குது, இந்த மனசு நன்மை தீமையை அறியக்கூடிய பலம். அதுதான் கிறிஸ்தவ வேதகாமத்தில் நன்மை தீமையை அறியத்தக்க பலமாக இருக்கிறது பாவம் செய்வதற்குன்னு எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மனதில் ஏற்படக்கூடிய நல்லது செய்கிறது கெட்டது செய்கிறது எல்லாமே இறைநிலை நிர்விகாரி. அதான் ஒன்றும் இல்லாதவன் இறைவன், பேரொளி, அண்ட சராசரங்களை ஆளுபவன். அந்த துர்குணம் இருக்குல்ல நம்மள்கிட்ட, ராகது விஷயங்கள்லாம் வந்து இந்த புருவமத்தியில் உனக்கு ஒரு ஒளி இருக்குது, அது புருவமத்தியில் இருக்குது. இப்போ அந்த இறைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவானந்த பரமஹம்சர் மற்ற மகான்கள் அவங்கள் மூலமாக அந்த ஒளி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவன் தான் அதை அனுப்புகிறான், அவன் தான் ஆதியாக இருக்கக்கூடியவன். இது நடுமையத்தில் நமக்காக இறைவன்கிட்ட வந்து அவங்க இந்த ஒளி அருள் இதை இறக்கி நம்மளுடைய துர்விஷாரங்கள் ராகது விஷயங்கள் எல்லாவற்றையும் சித்தவித்தை செய்யும் பொழுது அந்த ஒளியை பிரகாசம் அடைய செய்வது நம்மளுடைய வேலையை நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, சித்தவித்தை செய்வது தான், அதாவது இந்த சித்தவித்தை செய்வது நம்ம வேலை. ஆனால் அந்த புருவமத்தில் அந்த ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆத்மா இருக்குல்ல, அது உடனே என்ன செய்யுது, பேரொளியில் கலக்கிறதுக்கு இந்த இடையில் இருக்கக்கூடிய இறைவனாக வந்த மகா அவதார்கள் இவங்க வந்து சிவானந்த பரமஹம்சர் என்ன செய்கிறாரு, நம்மளை கனெக்ட் பண்ணுறாரு. கனெக்ட் பண்ணி இந்த உள்ளொளி ஒரு ஒளி இந்த அந்த ஆன்மாவுக்கு பேரொளி அனுப்பி யஜ்யங்களையும் யாகங்களையும் நடத்த சொல்கிறாரு. அதான் சித்தவேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எதை இருக்கிறது, துர்குணங்கள் ராகதி விஷயங்கள். இதை விளக்கிட்டாவே நீ சத்துவ குணத்துக்கு வந்துடுவ. சாத்துவ குணத்துக்கு வந்தாமட்டு இறைவன் அடைஞ்சிட முடியுமா? இல்லை, அந்த குணங்களையும் எடுத்துவிட்டு நிர்விகாரியாக நீ மாற வேண்டும். பேரொளி இருக்குது, பேரொளிக்குள்ளே எல்லாமே நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தன்மை எல்லாமே பேரொளிக்குள்ளே இருக்குப்பா. அதுக்கிட்ட வந்து நீ வந்து எது வந்து கேட்டாலும் அது அள்ளி கொடுக்கும். அப்படிப்பட்ட மகா சூரியன் அது. அந்த சூரியன் வந்து உன்னிட்ட இருக்க துர்விஷாரங்களை அழிக்கணும்னு சொன்னால் அந்த பேரொளி உனக்குள்ளே இறங்குறதுக்கு சிவானந்தருடைய அருள் வேணும், இறைவனுடைய அருள் வேணும். அதான் நம்ம திரும்ப சொல்கிறோம், சித்தவித்தை செய்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ செய்கிறோம், மேலே ஊதுறது உன்னுடைய வேலை. ஆனால் பேரொளியோடு உன்னுடைய ஒளியை கலப்பது அவர்கள் செய்யக்கூடிய, நமக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை. அதுதான் அவங்களுடைய இரக்கம், அன்பு, பாசம் எல்லாம் அவங்க தான். கருணை, நம்ம மேலே கருணைப்படுறாங்க. அத்தா, இந்த பிள்ளை வந்து பேரொளியில் கலக்கணும் பிரியப்படுது. ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்மளுடைய ஒரு தாயின் கர்ப்பப்பையில் இச்சையினால் ஆசையினால் பிறக்கப்பட்ட இந்த ஜீவராசிகள், சகல ஜீவராசிகளும், நீங்கள் வந்து யானை முதல் எறும்பு வரை, மரங்கள், செடிகள், குடிகள், நீரில், இது சித்தவேதத்தில் சாமி சொல்கிறார். மரத்தில் எப்படி ஒரு காய்கனியாகி ஒரு விதை உண்டாகுதுங்கிறது சாமி சொல்கிறாரு. உணர்ச்சியை பற்றி பேசியிருக்கார். அதில் அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். மகா யோகி சாமி எல்லாம் எழுதிட்டாங்க. அப்போ ஆசையில் பிறப்பிருந்ததுனால இந்த ஆன்மா புள்ளி என்ன செய்யுது, நம்ம என்ன தான் வந்து தீமையை அகற்றி நன்மை செய்தாலும், நன்மையை அகற்ற போராடினாலும் இது என்ன செய்யுது, இதனுடைய தாளத்து வந்து ஆசையில் நிறைஞ்சி கிடக்கு, மனச்சுத்தம். இந்த ஆன்மா பிடிச்சி நிற்கிறனால இந்த பேரொடிகளை கலக்க முடியலன்னா அவன் அருளால் தான் முடியும். அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அப்பா நீ ஊதுறதும் உன் வேலை, ஊதுனப்பனா இறை அருள் உனக்கு வேணும் 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 வேணும். அப்போ தான் அந்த பேரருளோட நீ கலக்க முடியாது. அதனால் வந்து நான் வந்து
சாமி கொள்கைப்படி நான் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், அதெல்லாம் முக்கியம். அதோட முக்கியம் என்னென்னா இறைத்தன்மையை நீ உன்னோட வளர்த்துக்கணும், உன்னை டெஸ்ட் பண்ணணும். காலையிலேருந்து ராத்திரி தூங்கின வர உன்னை பரிசோதனை பார்த்து நன்மை தீமைகளை விலைக்கு பார்வை பார்த்து தவறு செய்தால் இறைவன்கிட்ட யார்கிட்ட நம்ம எல்லாத்துலேயும் நம்ம நன்மையாக இருக்க முடியாது. காலங்கள் அப்படி சூழல். அப்படி நம்மளால் முடியலைன்னா அவர்கிட்ட இறைவன்கிட்ட சரணாகதி ஆகணும். அந்த பேரொழிகிட்ட சரணாகதி ஆகி நாம் ஜெபிக்கணும். அப்போ தான் சித்த வித்தை ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு அருளை பெற வேண்டும். அவன் நம்மளால் முடியலன்னா அவனுடைய அருள், அவனோட சரணாகதிக்கு போகும்பொழுது அவன் அருளால் இந்த பேரொழி இந்த உள்ளொழியோட கலக்கும். அப்படி இல்லை, நான் இதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கலப்பதும் கலந்து நிற்பதும் நமக்கு தெரியாது. நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அபியாசம் பண்ணும் பொழுது இரவு தூங்கும் பொழுது காலையிலேருந்து இரவு வரை நீ என்ன பண்ணணும்? யாருக்கு பேசும் பொழுது தவறாக பேசியிருக்கிறோம், நாம் என்ன தவறு செஞ்சுருக்கோம், மனதாலும் வாக்காலும் செயலாலும் ஆதிக்கு வந்துருங்க. நீங்கள் சித்தவித்து வாங்கும்போது சாமி சத்திய பிரமாணம் வாங்குறாரு உங்கள்கிட்ட. மனதால் வாக்காலும் செயலாலும் யாதொரு ஜீவராசிகளுக்கும் இசை செய்ய மாட்டேன். இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இதுதான் பேரொருளி ஃபார்முலா. சித்தவித்தியாரி தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா பிடிச்சிட்டு ஆத்தாடி அம்மாடி பகவானே சிவானந்தரப்பா மற்ற மகான்களை நீங்கள் வணங்கினவன் நானும் வணங்குறேன், என்னுடைய இந்த செயல் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு மனதில் சங்கல்பம் பண்ணி என்னால் முடியல, அதனால் ஒரு காரியத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி நீ இறைவன் அந்த சரணாகதி பண்ணி நீ அபியாசம் பண்ணால் பேரொழியோடு இந்த ஆன்மாவான உன்னுடைய ஒளி கலக்கும் பொழுது இந்த புருவமத்திலே யாகம் யஜ்யம் நடக்கும். துர்விசாரம் சாமி சொன்ன மாதிரி விலகினோடனே நீ ஆனந்தமைத்தனாக இருந்து அவரை போல நீ மாற முடியும். இப்படி தான் உனக்கு மோட்சம் கிட்டும், வாழும் பொழுதும் மோட்சம் கிட்டும். ஏன்னா நம்ம ஒரு தவறு செய்கிறோம், தவறு வெளியே வர முடியல. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பேரறிவாளன்ட்ட சரண்டர் ஆகிறோம். அப்புறம் அந்த தவறு நடக்காமல் போயிடும் நம்மகிட்ட இருந்து. அப்போ பேரறிவாள அந்த ஒளியோட கலந்து 7 வண்ணம் இருக்குல்ல பேரொழியில், 7 வண்ணம் இருக்குது பேரொழியில், ஒரு ஒளி இல்லை. அதில் 7 வண்ண ஒளிகள் இருக்கிறது, 7 பெரிய மகா காரியங்களை செய்கிறது. அதனால தான் உனக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க? மனதில் இருக்கக்கூடிய 7 ஆதார சக்கரம், உடலில் 6 ஆதார சக்கரங்களை இந்த இறைவன் உனக்குள் என்ன பண்ணி வச்சுருக்கிறான்? இயக்குறான். அப்போ ஒன்றால் நான் சித்தவித்தை 12 மணி நேரம் செய்கிறேன், 20 மணி நேரம் செய்கிறேன், எல்லாம் சரி. ஆனால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் எப்பொழுது புருவமத்தில் பேரருள் ஒளியோடு நீ கலந்து அளிக்கின்றாய், அப்பொழுது நீ மகாஞானியாவாய். இதாமல் நம்ம இன்றைக்கி பகவான் சொல்லி கொடுத்தது. ஆத்ம நமஸ்காரம்.